நேயர்களே, நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட வெற்றிக் கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். வைகோவுடைய புத்தகமானது டெல்லியில வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதுக்கு விஜய் கலந்து கொள்வார், கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற விஷயத்த சர்ச்சையா சுத்திட்டு இருந்ததா பார்த்தோம். வைகோ அவர்கள் என்ன சொன்னார்னா, அங்க வந்தா கூட்டம் அதிகரிச்சிரும், அதனால அவர் வர முடியாது அப்படிங்கிற விஷயத்த பத்திரிக்கை அடிச்ச பின்னாடி வெளியிட்டு இருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா அவர் டெல்லிக்கு பிளான் பண்ணியிருந்தாரு. ஆனால் ஒரு சில காரணங்களால் விஜய் டெல்லிக்கு போகல அப்படிங்கிற விஷயத்தையும் பலர் குறிப்பிடுறாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியுது. அதுக்கு பதிலாக அகிலேஷ் யாதவ் அந்த புத்தகத்தை வெளியிட்டு பெற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கிறோம். இந்த புத்தகத்தை சுத்தி நடக்கக்கூடிய விஷயம் எப்படி பாக்குறீங்க? வைகோவினுடைய நாடாளுமன்ற பணிகள் என்பது முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தால் வைகோ நாடாளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்டு நாடாளுமன்றத்தில் ஆற்றிய பணிகள் தான். ஒரே ஒரு முறைதான் வைகோ அதிமுக கூட்டணியில் வெற்றி பெற்றார். அதுவும் ரொம்ப சொற்பமான காலம்தான். வாஜ்பாய் ஆட்சியை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கலைத்து விட வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். அதன் பிறகு அந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திமுக சேர்ந்தது. அப்போ மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போதும் சரி, நாடாளுமன்றத்துக்கு மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போதும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தாலோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியாலோ தான் வைகோ நாடாளுமன்றத்துக்கு சென்றிருக்கிறார். அதே போல ஒரு 3 மாதத்துக்கு முன்பாக தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பு அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து இந்த புத்தகத்துக்கு அணிந்துரை வேண்டும் என்று கேட்டார். அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களும் அணிந்துரை தந்தார்கள் இந்த புத்தகத்துக்கு. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இன்றைக்கு ஆட்சி மாறி இருக்கிறது, காட்சி மாறி இருக்கிறது. வைகோவும் கூட்டணி மாறி இருக்கிறார். எனவே அந்த அடிப்படையில் ராகுல் காந்தி வெளியிட விஜய் பெற்றுக்கொள்வார் என்று ஒரு நிகழ்ச்சி நிரலை வடிவமைக்கிறார் வைகோ. இதுல ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய அது இனிமேல் தான் தெரிய வரும். அணிந்துரை இடம்பெற்றிருக்குதா இல்லையா, என்ன செய்திருக்கிறார்கள் என்று. எனக்கு தெரிய அந்த அணிந்துரை இடம்பெற்றிருக்க வேண்டும் என்றுதான் நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னா இது ஏற்கனவே அச்சிடப்பட்ட புத்தகம் தான். இன்னும் புத்தகம் தயார் நிலைக்கு வரல, அதனால அதை தவிர்த்திடணும் அப்படின்னு நினைக்க மாட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனாலும் சொல்ல முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்கக்கூடிய அதீத வெறுப்பு, அண்ணன் மு.க. ஸ்டாலின் மீது இருக்கக்கூடிய அந்த ஒவ்வாமை, புதுசா கூட புக்கை பிரிண்ட் அடிக்கிறதுக்கு வைகோ தயாராவார். வேணாம், அந்த பேஜை ரிமூவ் பண்ணிடுங்க, புது புக்ஸ் அடிச்சுக்கலாம் அப்படின்னு கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது குறித்த செய்தி முழுமையா தெரியாம நாம விமர்சனம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இந்த நிகழ்ச்சி நிரலை இப்ப வடிவமைச்சிருக்கிறாரு இல்லையா, இந்த நிகழ்ச்சி நிரலுக்கு முன்பாக ஒரு நிகழ்ச்சி நிரலை வடிவமைத்திருந்தார். அது என்ன அப்படின்னு கேட்டா, சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்குவது போலவும், சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட விஜய் பெற்றுக்கொள்வது போலவும் தான் முதல்ல அந்த நிகழ்ச்சி நிரல் வடிவமைக்கப்பட்டது. இதை யார் சொல்றாருன்னா வைகோவே சொல்றார் பத்திரிகையாளர் சந்திப்புல. அப்ப சி.பி. ராதாகிருஷ்ணனை அணுகுகிற போது சி.பி. ராதாகிருஷ்ணன் அதற்கு உடன்பட மறுத்து விட்டார். சி.பி. ராதாகிருஷ்ணன் வரல அப்படின்னு சொல்லிடுறாரு. வரலன்னு சொன்னதற்கு பிறகு ராகுல் காந்தியை கொண்டு அதுல பிக்ஸ் பண்றாரு. பிக்ஸ் பண்ணி நிகழ்ச்சி நிரல் தயாராயிடுச்சு. விஜயை போய் நேர்ல சந்திக்கிறாரு. அதுல என்ன கவனிக்கப்பட வேண்டிய செய்தி அப்படின்னு சொன்னா, இவர்தான் தலைமைச் செயலகத்துக்கு வெளியில் விஜய் வருகிறார், என்னுடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு அழைத்தேன் என்று சொன்னாரே தவிர, தாவேகா தரப்பிலிருந்து விஜய் டெல்லியிலே பங்கேற்க போகிறார் என்கிற செய்தி எந்த இடத்திலும் இல்லை. விஜய் சொல்லணும் இல்லையா, விஜய் தரப்பிலிருந்து நான் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்க போறேன் அப்படின்னு சொல்லி. அப்படி எந்த செய்தியும் அமைச்சர்கள் மட்டத்திலும் தெரிவிக்கப்படல, கட்சி நிர்வாகிகளுக்குள்ளும் தெரிவிக்கப்படல. டெல்லி பிரதிநிதிக்கு அப்படி ஒரு செய்தி இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே தான் இருந்தது. திடீரென இப்ப 2 நாளைக்கு முன்னாடி வைகோ என்ன சொல்லிட்டாருன்னா, கூட்ட நெரிசல் அதிகமாகுங்கிறதுனால நானே வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்றாரு. இந்த நானே வேணான்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறது தான் சந்தேகத்துக்குரியதாக இருக்கு. ஏன் இதற்கு முன்பு இந்த நிகழ்ச்சி நிரலை வடிவமைக்கிற போது இப்படி ஒரு கூட்டம் வரும்னு வைகோவுக்கு தெரியாதா? நிச்சயமாக தெரியும். தெரிந்துதான் இந்த நிகழ்ச்சி நிரலை வடிவமைக்கிறாரு. அந்த கட்சியினுடைய வார ஏடான சங்கொலியில தினந்தோறும் விளம்பரங்கள் வந்துகிட்டே இருக்கு. எப்படி விளம்பரம் வருதுன்னா, வாரம் போடுறாங்க அந்த பத்திரிகை, வாரம் அந்த விளம்பரம் வருது. என்ன விளம்பரம் வருதுன்னா, விஜய் பங்கேற்கக்கூடிய நிகழ்வில் கழகத்தோழர்கள் பங்கேற்கணும், அதுக்கு ஒரு பேக்கேஜ், ட்ரெயின், தங்குமிடம், சாப்பாடு எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க, இன்னென்ன ஆட்களை தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அப்ப விஜய் வராருன்னு சொல்லிதான் கூட்டத்தையே சேர்க்கிறாரு. அந்த கூட்டமும் போதுமான கூட்டமாக இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்துல வைகோ என்ன சொல்றாருன்னா, ஆயிரக்கணக்கான பேர்
இன்னும் அதிகமான வருவார்கள் அப்படின்னா அப்படிலாம் யாரும் வரமாட்டாங்க. விஜய்க்கு என்ன இது டெல்லி முதல் பயணமா? இல்ல. ஏற்கனவே அவர் நித்தி ஆயோக் கூட்டத்துல பங்கேற்பதற்காக போயிருக்காரு. இது 2வது பயணம் தான். அப்ப ஏற்கனவே விஜய் போனப்ப என்ன டெல்லியில லட்சக்கணக்கான பேர் திரண்டுட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தலைநகர் டெல்லியில இருக்கக்கூடிய தமிழர்கள் ரொம்ப சொற்பமான பேர். அந்த சொற்பமான பேர்ல ரொம்ப சொற்பமான பேர் வேணா விஜயை பார்க்கணும்னு வருவதற்காக ஆசைப்படலாமே தவிர, இவர் சொல்வது போல கடுமையான கூட்டம் வந்துடும் அப்படின்னா அதுக்கு தகுந்த அரங்கத்தை ஏற்பாடு பண்ணிக்க வேண்டியதானே டெல்லியில. ஒரு முதலமைச்சர் தேதி கொடுக்குறாருல சார், கூட்டணி கட்சிக்கு தலைவர் இல்ல சார் அவரு. அப்படிதானே நீங்க புரிஞ்சுக்கணும். தாவேகா தலைமையிலான அணி தானே இங்க கூட்டணி. திமுக தலைமையிலான அணி, தாவேகா தலைமையிலான அணி. அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதிமுக கூட்டணி இல்ல, இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. அந்த நிலைமையில இருக்கா அதிமுக. அப்போ ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவர், அதுவும் முதலமைச்சர் பங்கேற்கிறார் அப்படின்னு சொன்னா நீங்க அரங்கத்தை பெரிதுபடுத்தணுமா இல்ல அரங்கம் சின்னதா இருக்குன்னு சொல்லி நிகழ்ச்சியை ரத்து பண்ணணுமா? அப்ப இதெல்லாம் சந்தேகத்துக்குரியதாகவே இருக்கு. என்னை பொறுத்தவரையில் விஜய் துவக்கத்திலிருந்தே வைகோவினுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்டல. அதுக்கு மிக பிரதானமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மகனுக்கு ஒரு எமர்ஜிங் கிடைக்கணும் டெல்லி அரசியல்ல. நான் பாருங்க தமிழ்நாடு முதலமைச்சரை அழைச்சிட்டு நிகழ்ச்சி நடத்திட்டேன் அப்படின்னு அதை காட்டுவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தாரு. அந்த விஷயத்துக்கு விஜய் துணை போவதற்கு தயாராக இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, வைகோவுடைய மகன் அரசியலுக்காக விஜய் போய் ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்பாரா? இதுல 2 பிரச்சனை இருக்கு சார். இன்னும் எந்த கூட்டணி கட்சியினுடைய மேடையிலும் விஜய் ஏறல. அதை நீங்க ரொம்ப நல்லா கவனத்துல கொள்ளணும். மதிமுகவுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னு விஜய் பார்ப்பாரு இல்லையா? இன்டெலிஜென்ஸ் அவருக்கு ரிப்போர்ட் அனுப்புவாங்கல்ல முதலமைச்சருக்கு. சட்டமன்ற உறுப்பினர்களையே தக்க வைத்துக் கொள்ள முடியாத ஒரு கட்சி. அந்த கட்சியினுடைய நிகழ்ச்சியில் போய் பங்கேற்பதால் விஜய்க்கு என்ன லாபம் இருக்குன்னு விஜய் பார்ப்பார். 2வது, விஜய் கலந்து கொள்கிற எல்லா நிகழ்ச்சியும் ஒரு பெரிய கிரௌட் உள்ள நிகழ்ச்சி. நீங்க ஆயிரக்கணக்கான பேர் திரளுகிற கூட்டத்துலதான் இது வரைக்கும் விஜய் பங்கேற்றிருக்கிறார். இப்ப திடீரென விஜய் ஒரு 300-400 பேர் உட்கார்ற நிகழ்ச்சியில பங்கேற்றாரு அப்படின்னா அவருடைய இமேஜுக்கு அது பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு அவர் கருதி இருக்கலாம். வைகோவால கூட்டத்தை கூட்ட முடியாதுன்னு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் சொல்லியிருக்கலாம். டெல்லியில இருந்து ரிப்போர்ட்ஸ் வாங்கி இருந்திருக்கலாம். அவங்களும் சொல்லியிருப்பாங்க, வைகோ இது வரைக்கும் அந்த மாதிரி பெரிய கூட்டத்தெல்லாம் கூட்டலாங்க, மொத்தமே ஒரு 300-400 பேரை தான் எப்பவுமே திரட்டுவாரு, அவ்வளவுதான் அவருக்கு கெப்பாசிட்டி, அதுக்கு மேல ஆட்கள் வரமாட்டாங்க டெல்லியில அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். அதன் அடிப்படையில் எதற்காக ஒரு சின்ன நிகழ்ச்சிக்கு, அதுவும் யாரோ ஒருவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைப்பதற்கு நாம ஏன் பங்கேற்கணும் அப்படிங்கிற அந்த நிலையில் இருந்து கூட விஜய் மறுத்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. விஜய் மறுத்ததை கீழே விழுந்தாலும் மீசையில் மண்முட்டவில்லை என்கிற அடிப்படையில் வைகோ வெளியில் என்ன சொல்றாரு அப்படின்னா, நானே வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். இது ஒரு ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய். தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும், வைகோவுடைய நிகழ்ச்சியில் பங்கேற்க மாட்டேன் என்று விஜய் நேரடியாக சொல்லிவிட்டார். அதை மழுப்புவதற்கும் அதை திசை திருப்புவதற்கும் நானே வந்தேன், நானே வேண்டாம்னு சொன்னேன் அப்படிங்கிற கதைகளை எல்லாம் கட்டி கொண்டிருக்கிறார் வைகோ என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இதுல ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய செய்தி என்னன்னா, இந்த லாபியை விஜய் விரும்பல அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ராகுல் காந்தியை அழைத்து வருவது, சிபி ராதாகிருஷ்ணனை போய் அழைக்கிறது, இவர் ஒரு டெல்லி ரோல் எடுக்கிறதுக்கு பிளே பண்றாரு இல்லையா வைகோ. இந்த அரசுக்கு டெல்லியில் நான் தான் எல்லாமாக இருக்கிறேன்னு அதை விஜய் விரும்பல அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, அதுல மிக முக்கியமான காரணம், ஏற்கனவே டெல்லி பிரதிநிதி தனக்கு கொடுக்க போறாங்கன்னு வைகோ ஒரு செய்தியை பரவ விட்டார். அதை பரவ விட்டவர் வைகோ தான், பரப்பியவர் வைகோ தான். வைகோவினுடைய சார்பில் தான் பேசினார்கள் கட்சிக்காரர்கள். அப்படி ஒரு அஜெண்டாவே இல்ல தாவேகா அரசுக்கு. ஆனாலும் அப்படி ஒரு அஜெண்டா இருப்பதை போல, ஏதோ வைகோ போனா தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்துவாருங்கிறது போல பேச்சுக்கள் எல்லாம் எழுந்தது இல்லையா? அதையே விஜய் ரசிக்கல. ஒரு லெப்ட் ஹேண்ட் டீலிங் தான் வைகோவை விஜய் செய்திருக்கிறாரு அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மை. அப்போ விஜய் இதுல ஆர்வம் காட்டல அப்படின்னும் போது, வைகோ அவர்கள் தன்னிச்சையாக அந்த பத்திரிகையில அவருடைய பெயரை போட்டு நிகழ்ச்சி நல்ல ஏற்பாடு செய்தாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. எப்படி பார்க்கலாம்? வைகோ இன்றைக்கு சொல்லி இருக்கிற செய்தி விஜய் பங்கேற்கவில்லை என்பது, அன்றைக்கு சொன்ன செய்தி விஜய் பங்கேற்கிறார் என்பது. விஜய் தரப்பிலிருந்து எந்த செய்தியுமே சொல்லப்படலைன்றதுல தான் அந்த விஷயத்தை நம்ம உள்வாங்கணும். விஜய் ஒரு முதலமைச்சர் இல்லையா? முதலமைச்சர் பங்கேற்கிற நிகழ்ச்சி அப்படின்னு வருகிற போது, முதலமைச்சர் பங்கேற்கிறாரா இல்லையா என்பதை யார் சொல்லணும்? டெல்லி பிரதிநிதி சொல்லணும். டெல்லி பங்கேற்கிற நிகழ்ச்சியாக இருந்தா அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்னா, இல்லைன்னா அரசு சார்பில் தகவல்கள் வெளியாகணும். இது 2மே வராதப்ப நீங்க கேட்கறது என்னன்னா, ஏன் விஜய் அந்த அழைப்புதல்ல பெயர் போட அனுமதிச்சாரு? ஒரு கூட்டணி கட்சிங்கிற அடிப்படையில பெயரையாவது போட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அந்த உரிமையை கூட வைகோவுக்கு கொடுக்காமல் மறுத்துவிட போகிறார் விஜய். அந்த அடிப்படையில் கொடுத்திருப்பார் என்றுதான் நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னொன்னு, வைகோவே சொல்லியிருக்கலாம், உங்க பெயரை போடுறேன்,
அதுக்கப்புறம் நீங்க வரலன்னு வேணா நம்ம சொல்லிக்கலாம் அப்படிங்கிற அந்த அசைன்மெண்ட்டை அவரு விஜய் பக்கம் கொண்டு போய் வச்சிருப்பாரு. அவரும் சரி பரவாயில்ல நீங்க பேரை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்ப இதுல நீங்க ஒரே ஒரு விஷயம் தான் கவனிக்கணும். விஜயினுடைய ஒப்புதலோடு விஜய் 100 விழுக்காடு பங்கேற்பதாக இருந்தால் விஜய் வெளியிட வேண்டிய அந்த புத்தகம் அப்படிதானே? இப்ப விஜய் வெளியிடல, ஏன் அடுத்த கட்டமாக அந்த கட்சியில யாருமே இல்லையா? இப்ப அண்ணன் மு க ஸ்டாலின் பங்கேற்கலன்னா இளைஞரணி செயலாளராக இருக்கிற அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் போறாரு. அவரும் பங்கேற்க முடியலன்னா அண்ணன் டி ஆர் பாலு போறாரு, அண்ணன் ஆர் ஆசா போறாரு, அக்கா கனிமொழி போறாங்க. இந்த மாதிரி போறாங்க இல்லையா? அப்ப ஏன் விஜய் பங்கேற்காத நிகழ்ச்சிக்கு உடனே அகிலேஷ் யாதவ் வர்றாரு? ஆதவ ஒரிஜினா வந்திருக்கலாம் இல்லையா? புஷி ஆனந்த் வந்திருக்கலாம் இல்லையா? இல்ல வைகோவுக்கு தொடர்ச்சியாக லாவணி பாடிக்கொண்டிருக்கிற ராஜ்மோகன் வந்திருக்கலாம் இல்லையா? ஏன் யாருமே வரல? அப்ப அந்த கட்சியிலிருந்து ஒருவரை கூட அனுப்பி வைக்காமல் முற்றிலுமாக விஜய் அந்த நிகழ்வை புறக்கணிக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து எழுகிறது என்பதை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டால், விஜய் ஒப்புதலோடு தான் பெயர் போடப்பட்டதா அல்லது விஜயிடம் சொல்லிவிட்டு உங்க பேரை மட்டும் போட்டுக்கிறேன்னு சொல்லிவிட்டு பெயர் போடப்பட்டதா என்கிற செய்தி புலப்பட்டுவிடும். நீங்க விஜய் உண்மையிலேயே 100 விழுக்காடு வருகிறேன் என்று தகவல் சொல்லியிருந்தால், ஒப்புதல் தந்திருந்தால், விஜய்க்கு பதிலாக விஜய் கட்சியிலிருந்து வேறு ஒருவரை அனுப்பி வைத்திருப்பார்கள். ஆனா வேறு ஒருவரை அனுப்பி வைக்கவும் இல்லை, வேறு ஒருவர் பங்கேற்பதாக செய்தியும் இல்லை. விஜய் இல்லைன்ன உடனே நேரடியா அகிலேஷ் யாதவ் தான். தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் கூட இல்லை. நான் என்ன கேட்கிறேன்னா, ஏன் அந்த கூட்டணியிலே அங்கம் வைக்கிறான்னு திரும்ப வெளியிடக்கூடாதா? அதே தேசிய கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் காதர் மைதீன் வெளியிடக்கூடாதா? பெற்றுக்கொள்ளக்கூடாதா? தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் கூடவா அதற்கு தகுதி படைத்தவர்களில் அது ஏன் அகிலேஷ்? அப்படி என்ன உங்களுக்கு தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் மீது வெறுப்பு? பேசுகிற போது மட்டும் அந்த தலைவரை இப்படி உயர்த்துவது, இந்த தலைவரை அப்படி உயர்த்துவது என்று பேசிவிடுகிறீர்கள். ஆனால் செயல்பாட்டில் ஒருபோதும் வைகோ தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் மீது கரிசனமோ அக்கறையோ காட்டியதே கிடையாது, மதிப்பு வைத்ததும் கிடையாது. அவரை பொறுத்தவரை நான் ஒரு பெரிய லீடர், என்ன எல்லாரும் மதிக்கணும். டெல்லிக்கு போனார் சார், காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய அந்த போராட்டத்துக்கு. தமிழ்நாட்டில் பால நிலத்தில் அந்த மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினாங்க. ஒரு நாளாவது போய் பார்த்தாரா? அப்போ கம்யூனிஸ்டுகள் அங்கீகரிக்கப்படுவதை, கம்யூனிஸ்டுகளினுடைய அலுவலகத்தில் அந்த மாணவர்கள் உட்கார்ந்து கம்யூனிஸ்டுகளினுடைய அலுவலகம் கவனம் பெறுவதை அவர் விரும்பவில்லை. அதனால்தான் என்ன பண்ணாருன்னா, ஓஜி தமிழான்னு ஒரு குரூப்பை கிளப்பி அவர்கள் தாயகத்துல மதிமுகவினுடைய அலுவலகத்துல உள்ளிருப்பு போராட்டம் செஞ்சாங்க. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு தலைவர் கூட அதை கண்டுகொள்ளவே இல்லை, ஒரு அமைப்பு கூட அந்த போராட்டத்தில் பங்கேற்கவே இல்லை. அது பிசுபிசுத்து போனது. இப்படித்தான் தமிழ்நாட்டு தலைவர்களை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை அவர் மதிப்பிடுகிறார். விஜய் அழைப்புதலில் பெயர் புத்தக வெளியீட்டு விழா அழைப்புதலில் விஜய் பெயரை போட்டது அவரிடத்திலே சொல்லிவிட்டு பெயரை மட்டும் பயன்படுத்திக் கொள்கிறேன் என்கிற அனுமதியை பெற்றுத்தான் இருக்க வேண்டும் என்றுதான் நான் கருதுகிறேன். மேகதாது விவகாரமும் நீட் விவகாரமும் ரொம்ப தீவிரமா பேசப்பட்டிருக்கிற சமயத்துல விஜய் அவர்கள் இது 2 விஷயத்திலுமே ரொம்ப அமைதியாக இருந்தார் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு இருந்தோம். நேற்று பாத்தீங்கன்னா பிரதமர் மோடிக்கு அவர் கடிதம் எழுதியிருந்தாரு. மேகதாது அணை விவகாரத்தை தமிழ்நாடு அரசுடைய கருத்தை கேட்க தேவையில்லைன்னு ஒன்றிய அமைச்சர் பதில் கொடுத்திருக்காரு. அதை நீங்க திரும்ப பெற்றிருக்கணும். உச்சநீதிமன்ற தீர்ப்புகள், பல தீர்ப்புகள் தமிழ்நாடு அரசுடைய கடை கோடியில் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய கருத்தை கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. இத பிரதமர் வலியுறுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க இந்த நடவடிக்கையை? ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்பட வேண்டிய காவிரி நீர் இதுவரை திறக்கப்படவில்லை. ஏறக்குறைய 1 மாத காலம் கடந்து விட்டது. 50 நாட்களை நெருங்கி கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த 50 நாட்களாக காவிரி தீரத்தினுடைய வலியும் வேதனையும் அறியாத ஒரு முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டில் இருந்தார் என்பதுதான் வருத்தத்துக்குரிய செய்தி. இதுவரை மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடு என்ன? இப்ப கூட ஒரு கடிதத்தை தான் எழுதியிருக்கிறீர்களே தவிர வலிமையான கண்டனத்தை நீங்கள் பதிவு செய்கிறீர்களா? திரும்ப பெற வேண்டும் என்ன திரும்ப பெற வேண்டும்? எங்களுடைய உரிமையை நசுக்குவதற்கு நீங்கள் யாருன்னு சண்டமாரதம் அல்லவா செய்திருக்க வேண்டும். யுத்தம் தொடுக்க வேண்டிய நேரத்தில் கெஞ்சி கொண்டிருக்கிறார்களே, யாசகம் கேட்கிறார்களா என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய கேள்வி. நீங்க இந்த நீட் விவகாரத்திலேயே தாவேகாவினுடைய பச்சோந்தித்தனம் எப்படிப்பட்டது என்பது வெளிப்பட்டு விட்டது. பால நிலத்திலே போராட்டத்திலே உட்கார்ந்து இருக்கிறார்கள் மாணவர்கள். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகம். கம்யூனிஸ்டுகளினுடைய தயவால் தான் இந்த ஆட்சி நடைபெறுகிறது இல்லையா? பொதுவுடைமை இயக்கத்தினுடைய 2+2 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தரவில்லை என்று சொன்னால் விஜய் ஃப்ளோர் டெஸ்ட்ல பாஸ் ஆயிருக்க முடியாது. வேணா அந்த 15 பேரோ 25 பேரோ அதிமுகவினுடைய அதிருப்தி டீம் வந்தாங்களே, அவங்க வந்ததுனால தப்பிச்சிருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நிலைமை மாறிடுச்சு. இன்னைக்கும் கம்யூனிஸ்டுகளினுடைய ஆதரவோடு தான் இந்த ஆட்சியை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஃப்ளோர் டெஸ்ட் கேட்டாங்கன்னா அவுட் ஆயிடுவாங்க. ஏன்னா இவர்களுக்கு ஆதரவு அளித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் ராஜினாமா செஞ்சுட்டாங்க. கொஞ்சம் பேர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிட்டாங்க. இனிமே கொறடா உத்தரவை மீற மாட்டாங்க. அந்த விஷப்பரீட்சைக்கு அவர்கள் தயாராகவில்லை என்பதுதான் செய்தி.
அப்போ உங்களுடைய கூட்டணி கட்சி அலுவலகத்தில் நடைபெறுகிற அந்த போராட்டத்துக்கு தாவேகா தார்மீக அடிப்படையில் ஆதரவு கொடுத்திருக்கணுமா வேணாமா? நீட் எதிர்ப்பு தானே உங்களுடைய நோக்கம், நீட் எதிர்ப்பு தானே நீங்கள் மேடையில் பேசிய முழக்கம். ஆனா என்ன செஞ்சாங்கன்னா, தர்மேந்திர பிரதான் பதவியை ராஜினாமா செய்து விட்டார் என்று தெரிந்ததற்கு பிறகு ராஜ்மோகனும் லயோலாமணியும் அந்த போராட்ட களத்துக்கு வந்தார்கள். ஏன் நீங்க அது வரைக்கும் வரல? தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணணும்ன்றதுதான் சார் போராட்டத்தினுடைய நோக்கம். அவர் ராஜினாமா பண்ண பிறகு நீங்க வர்றீங்க. அப்ப ராஜினாமா பண்ற வரைக்கும் நீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்க. ஏன் அவ்வளவு பயம்? மோடி என்றால், ஒன்றிய அரசு என்றால் அஞ்சி நடுங்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து எழுகிறது? அப்ப எதன் பொருட்டு நீங்கள் அச்சப்படுகிறீர்கள்? தமிழ்நாட்டு உரிமையை காவு கொடுத்து விட்டு நீங்கள் அச்சப்பட்டுக் கொண்டே இருக்கிறீர்கள் என்பதுதான் வருத்தத்துக்குரிய செய்தி. நீட் விவகாரத்திலும் இரட்டை நிலைப்பாடு. ஒரு பக்கம் நீட் எதிர்ப்புன்றாங்க, ஆனா நீட் எதிர்ப்பு குறித்த ஒரு வார்த்தையும் தாவேகா அரசிடமிருந்து வரவே இல்லை, கண்டனங்கள் வரவே இல்லை. யாருக்கு ஆதரவாக இந்த போராட்ட களத்திலே அவர்கள் நின்றார்கள் என்பது இதுவரைக்கும் ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாவே இருக்கு. காங்கிரஸ் இவர்களோடு கூட்டணியில் இருக்கிற கட்சி, அவன் நீட்டுன்னு ஒரு வார்த்தை கூட மென்ஷன் பண்ணாம ஒரு போராட்டத்தை நடத்துறான் காங்கிரஸ் கட்சிக்காரன். அந்த போராட்டத்துல போய் ராஜ்மோகன் பங்கேற்கிறார். ஒன்றிய அரசு குறித்து ஒரு வார்த்தை பேசல, தர்மேந்திர பிரதான் குறித்து ஒரு வார்த்தை பேசல, இந்த நீட்டினுடைய அயோக்கியத்தனங்கள் குறித்து ஒரு வார்த்தை கூட பேசல. ஒன்றிய அரசு தானே காரணம், ஒன்றிய அரசை நோக்கித்தானே நீங்க இந்த கேள்விகளை தொடுக்கணும், ஒன்றிய அரசுக்கு தானே கண்டனம் தெரிவிக்கணும், எதுவுமே செய்யல. இப்ப இந்த மேகதாது விவகாரத்தில் கூட இதுவரை விவசாயிகளினுடைய குரல் என்ன என்பதை கேட்டிருக்கீங்க நீங்க? விஜய் பொறுப்பேற்றதற்கு பிறகு முறையாக விவசாயிகளை அழைத்து, விவசாய சங்க பிரதிநிதிகளை அழைத்தாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாரா? இல்ல. இடையில என்ன பண்ணிட்டாரு, வேளாண் துறை அமைச்சர் வினோத் கர்நாடகாவுக்கு போறாரு முதலமைச்சரு, போய் சுமூக பேச்சுவார்த்தை நடத்த போறாரு. மறுநாள் பார்த்தா ராஜ்மோகன் சொல்றாரு, அப்படி ஒரு செய்தி எல்லாம் இல்ல, அப்படி யார் சொன்னாலும் அதை நீங்க நம்பாதீங்கன்றார். சொன்னவர் வேளாண் துறை அமைச்சர், மறுப்பவர் பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சர். இந்த கான்ஃபிளிக்டை இதுவரைக்கும் புரியாம தான் இருக்கும். நாங்க எங்க காவேரி தீரம் என்பது லோவர் பெல்ட், லோவர் பெல்ட்டுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படிங்கிறது உலக பொது நியதி. அது நீங்க இந்தியாவுக்கு பொருந்தும், தமிழ்நாட்டுக்கு பொருந்தும், கர்நாடகாவுக்கு பொருந்தும், சுவிட்சர்லாந்துக்கு பொருந்தும் அப்படிலாம் கிடையாது. உலக நியதியே லோவர் பெல்ட்டுக்கு தான் கூடுதல் உரிமை இருக்கு அப்படிங்கிறது. அப்ப அந்த லோவர் பெல்ட்ல இருக்கக்கூடிய எங்களை போன்ற காவிரி தீரத்தினுடைய விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கமே, வஞ்சிக்கப்பட்டிருக்கமே, எங்களுடைய அழுகுரல் உங்களுக்கு கேட்கலையா? எங்க பயிர்கள் எல்லாம் நாசமா போகுது, எங்க பயிர்கள் எல்லாம் காஞ்சி போயிருக்கு, இது குறித்து முதலமைச்சருக்கு கவலை இல்லையா? நான் முதலமைச்சர் அது குறித்து சிந்திப்பதற்கு கூட தயாராக இல்லை. நேற்றைக்கு கூட யாசகம் கேட்பதை போலதான் அந்த ஆர்டிஐ விவகாரத்திலே ஒன்றிய அரசை பார்த்து கேட்டிருக்கிறார் என்பதுதான் வருத்தத்துக்குரிய செய்தி. ஒருவேளை அவர் கர்நாடகா போய் பேசுறார் அப்படின்னு அந்த செய்தி கன்ஃபார்ம் ஆனால் அந்த நடவடிக்கை எப்படி புரிந்து கொள்ளப்படும்? ஒரு சிலர் அது சமரசத்துக்கு இட்டு சென்று விடும், அதனால நீங்க போகக்கூடாதுன்னு சொல்லி தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சந்திப்பாக இருக்கும், பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்னு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அண்ணன் கம்பம் செல்வேந்திரன் அவர்கள் டெல்லி பிரதிநிதியாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்தபோது கலைஞர் அவர்கள் நல்லெண்ண அடிப்படையில் அண்ணன் கம்பம் செல்வேந்திரனை அனுப்பி கர்நாடக முதலமைச்சரை சந்திக்க செய்தார். கர்நாடக முதலமைச்சரை அண்ணன் கம்பம் செல்வேந்திரன் சந்தித்து இந்த செய்தியை சொல்லி, எங்க விவசாயிகள் வஞ்சிக்கப்படுறாங்க, காவிரி தீரம் பாலைவனமாயிரும் போல தெரியுது, அதனால முறையா தண்ணீரை திறந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நான் எதிர்கட்சி தலைவர் மற்றவர்களெல்லாம் கலந்து பேசிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டார் முதலமைச்சர். அடுத்த 1 மணி நேரத்துல போன் கால் வருது. என்ன போன் கால்னா, நான் கலைஞரை ரொம்ப கேட்டதாக சொல்லுங்க, நீங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி, எதிர்கட்சிகள் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, விவசாய சங்கங்கள் பிரச்சனை பண்ணுவாங்க, இது சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மாறி லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவா மாறிடும், அதனால எங்களால அதை கமிட் பண்ணிட்டு ஹானர் பண்ண முடியாது, நான் கலைஞரை ஏமாத்த விரும்பல, என்னால இந்த விஷயத்துல உதவி பண்ண முடியாதுன்னு கலைஞர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சார். இப்ப சுமூக பேச்சுவார்த்தைக்கு போனா என்ன நடக்கும்ன்றது ஏற்கனவே ஒரு முன்னுதாரணம் இருக்கு. இங்க மேகதாது விவகாரத்துல நான் அணை கட்டுவேன் என்று உறுதியாக அதற்காக நடைபயணம் போனவர் டி.கே. சிவகுமார். அதற்காகவே ஒரு நடைபயணம் போனார். அந்த நடைபயணத்தினுடைய நோக்கமே மேகதாதுவின் குறுக்கே அணை கட்டுவதுதான். அப்ப அணை கட்ட நடைபயணம் போனவர் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார்னா, நீங்க போய் பேசினா அந்த விவகாரம் சுமூகமாக தீர்த்து வைக்கப்பட்டுமா? நீங்க போய் காவிரி தண்ணியை மீட்டு கொண்டு வந்துருவீங்களா? கண்டிப்பாக சுமூகமான பேச்சுவார்த்தை என்பது ஒருபோதும் பயனளிக்காது. சுமூகமான பேச்சுவார்த்தையே நடக்காது. கர்நாடகம் ஒத்துக்காது. முதல்ல ஏற்கனவே பல உதாரணங்கள் இருக்கு. அதனாலதான் அம்மையார் ஜெயலலிதா அதிரடி காட்டினார், அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதிரடி காட்டினார்கள். காவிரி நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பு அரசுகள்ல ஏத்துறது. இப்ப ஒன்றிய அரசு உங்களுக்கு இரக்கமா இருக்குமான்னா, இந்த விவகாரத்துல ஒன்றிய அரசு கர்நாடகாவுக்கு ஃபேவரா இருக்குமே தவிர தமிழ்நாட்டுக்கு ஃபேவரா இருக்காது. அப்போ
இந்த பேச்சுவார்த்தை என்பது எந்த வகையிலும் பயன் தராது. நான் என்ன கேட்கிறேங்க சார், ஒரே ஒரு விஷயம் தான் சார். எனக்கு நீ கொடுக்க வேண்டியது என்னுடைய உரிமை, நான் கேட்க வேண்டியது என்னுடைய உரிமை. நான் ஏன் போய் பிச்சை கேட்கணும்னு கேட்கிறேன். கர்நாடகாவில் போய் யாசகம் கேட்கணுமா நானு? யாரு சார் DK சிவகுமார்? கர்நாடகாக்காரன் யாரு சார் எனக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொல்றதுக்கு? எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு சார். சட்டம் எனக்கு ஃபேவரா தீர்ப்பு தந்திருக்கு சார். அதை அரசுதல்ல கெசட்ல ஏத்திருக்கேன் சார். நானு கெசட்ல ஏத்துனதை இல்லைன்னு மறுக்க முடியுமா? நடுவர் மன்ற தீர்ப்பை இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒன்றிய அரசு பெண்ணையாறு விவகாரத்துல நடுவர் மன்றம் அமைச்சு அந்த நடுவர் மன்றமே மீண்டும் விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லுது. ஏற்கனவே பெண்ணையாறு விவகாரமே 13 ஆண்டுகளாக கிடப்புல கிடக்கு. அப்ப இதுக்கு எப்படி அந்த பெண்ணையாறு விவகாரத்துக்கு அமைக்கப்பட்ட நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பு கொடுத்துரும் அல்லது வழிகாட்டு நெறிமுறையை சொல்லிடும்? இப்போ நான் கேட்க வேண்டியது பிச்சை அல்ல, நான் கேட்க வேண்டியது என்னுடைய உரிமையை. நான் எல்லா வகையிலும் அழுத்தமாக முன்வைக்க வேண்டிய கோரிக்கையை நான் கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் யாருக்கு தலைக்குனிவு? கெஞ்சி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு சுமூக பேச்சுவார்த்தையின் மூலமாக முடிவு ஏற்படாது. தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய உரிமையை வலிமையாக பதிவு செய்து பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. அதை செய்வதற்கு முதுகெலும்புள்ள முதலமைச்சர் தேவை. இந்த முதலமைச்சருக்கு முதுகெலும்பு இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. பல்வேறு முக்கியமான விஷயங்களை பண்ணிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் மிக நன்றி தொடர். நன்றி.